எவ்வளோதான் கசப்பாக இருந்தாலும் தீயலில் இவனை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. நார்த்தங்காய் தீயல் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் மண் சட்டி சூடானதும் நார்த்தங்காவை வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இது கூட நான் இன்றைக்கி 3 நார்த்தங்காய் எடுத்துருக்கிறேன். அதை நல்லாவே வேக வச்சிடலாம். நார்த்தங்காய் இந்தளவு நல்லாவே வேகணும். அப்போ தான் அதோடய ஸ்கின் எல்லாமே ரொம்பவே சாஃப்டாக மாறி இருக்கும். கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதை சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இனி ஒரு மண் சட்டியில் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற நார்த்தங்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். முக்கியமாக சீட்ஸை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இனி 15 போல் சின்ன வெங்காயத்தை 2ஆக கீறி சேர்த்துக்கோங்க. அப்புறமா 6 பச்சை மிளகா இவ்வளோத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இனி நான் ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த புளித்தண்ணி இது கூட சேர்த்து புளித்தண்ணிலே நார்த்தங்காவை நல்லாவே வேக விடுங்க. நார்த்தங்காயில் இருக்கிற கசப்பு அதிகமாக தெரியாமல் இருக்கிறதுக்காக இதில் ஒரு சின்ன துண்டு கருப்பட்டி அப்படி இல்லைன்னா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்தளவு சேர்த்துட்டு அதே நல்லாவே கிளறி விட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க. அது இந்தளவுக்கு நல்லாவே வெந்து வந்ததும் நம்ம இதில் மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் வத்தல் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சோண்டு வெந்தயத்தூள், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. வெந்தயத்தூள் ரொம்பவே கம்மியாக சேர்த்துக்கோங்க. நார்த்தங்காயில் கசப்பு இருக்கிறனால அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப கசக்கும். ரொம்பவே கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. இனி இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மறுபடியும் வேக விடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நார்த்தங்காய் நல்லாவே குக் ஆகி எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கும். நம்ம நார்த்தங்காய் தீயல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் 3 நாளைக்கு ஒரு முறை சூடு பண்ணிக்கோங்க. வெளியே வச்சு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா தினமும் சூடு பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.